அன்றைய வேலையை முடித்த பார்வதி ஓய்வுக்காக படுத்தார். வீட்டின் அடைப்பு மணி ஒலித்தது. கூடவே தன் செல்போனின் ஓசையும் கேட்க அடைப்பை ஏற்றவாறு வெளியே சென்று கதவை திறந்தார். போனில் மகன், அம்மா, பெட் ஒன்று வாங்கின சவிதாவுக்கு முதுகுவலியில் அந்த பெட்டில் படுக்கக்கூடாதான், டாக்டர் சொன்னார். அதான் ஸ்ப்ரிங் வச்சு புதுசு ஒன்று வாங்கினேன். பழைய பெட்டை அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். கூட இருந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவள் தூக்கம் கெட்டுட்டோன்னு நான் அவளுக்கு ஃபோன் பண்ணலாமா, வச்சிடுறேன் என்று வைத்து விட்டான். அந்த பழைய பெட் நான் எடுத்துக்குவாப்பா என்று கேட்க வந்த பார்வதி மகன் சொன்ன மாற்று திட்டத்தால் வாயை மூடிக்கொண்டார். இரவில் வந்த மகன் பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா என்று வாங்கி வந்து மனைவியிடம் கொடுத்து, சாப்பிட சவி, இதை டெய்லி நைட் சாப்பிட்ட எலும்புகளுக்கு வலு கூடுமா என்றான். அப்பா, பாட்டிக்கு என்று ஆரம்பித்த பேரனிடம், பாட்டிக்கு பல்லு இல்லடா என்றான் சிரிப்புடன். ஏன், பொடிப்பனி கூடவா சாப்பிட மாட்டேன் என்று நினைத்த பார்வதி அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றதும் ஹாலை பெருக்கி விட்டு பாயை போட்டு படுத்தவர் சுவரில் மாட்டியிருந்த கணவர் சுந்தரத்தின் புகைப்படத்தை பார்த்து, எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குதுங்க என்றார் வேதனையாக.